ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, ஒரு ப்ராப்பராக வீட்டுக்கு வர்றதில்ல, வராமல் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகும்போது இவங்க பெருசாக இவங்க வீட்டில் எதுவுமே சொல்லிக்கல. ஓகே. அப்பயும் ஒரு வாட்டி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு, "இல்ல சேர்ந்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நீ தான் மாத்திக்கணும். பொண்ணுனா அடங்கி தான் போகணும்னு" பொண்ணு வீட்டிலேயே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு பெருசா இது பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அங்க இருக்க முடியாதுன்றத தாண்டி அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, "நீங்க இருக்காத கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இமிடியேட்டா டிவோர்ஸ் நோட்டீஸ் வருது அங்க. ஓ! இவங்க வீட்ல இருந்து. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க. பையன் வீட்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வருது. டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுவரைக்கும் அவங்க வீட்ல பெருசா எதுவுமே தெரியல. அவங்க பிரதர் நம்ம கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, "மேடம் என்ன ரீசனே தெரியல மேம். டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு" அப்படின்னாரு. யாரோ ஒருத்தர் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க போல. என்கிட்ட வந்து என்னன்னா, மேம் எப்படியாவது திரும்ப சேர்த்து வச்சுருங்க. வாழ்க்கைனாரு. நான் சொன்னேன், வாழ்க்கை எல்லாமே ஓகே, ஓகே. அவங்க வந்துட்டு திரும்ப டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு. அவங்க போமாட்டேன்னு சொன்னாங்கன்னா, ஏதாவது ரீசன் இருக்கும். நீங்க அவங்கள பேச சொல்லுங்க அப்படின்னு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹியரிங் முடிச்சு நம்மட்ட வந்து உட்காந்து பேசும்போது அவங்க சில விஷயங்கள் பாலிஷ்டா பேசினாங்க.